சோகம் வீடு வாசம் மாடி மனம் கோடி ஒவ்வொரு கேட்டு வருத்தப்படலாம். நான் அப்படி கேட்கல. உங்க பேரை ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் கேட்டிருக்கேன். மாரடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு ஆசை இல்லைங்க. ஒரு வகைய முனி புனத்தில் எழுந்தருளும் பூரண ஆகம விதியாவும் போதா எழுந்தருளும் ஞான போதா எழுந்தருளும் ஒரு வகைய முனியே பூரண ஆகம விதியாவும் போதா எழுந்தருளும் ஞான போதா எழுந்தருளும் ஒரு வகைய முனியே ஏற்றுக்கொண்டு இந்த நிலத்திற்கு என்னை காண வந்த காரணத்தை தென்புலத்தின் பொன்மொழியா தமிழ் என்னும் சொல்லெடுத்து தேவ அமிர்தத்தை என் சபையில் கவர்ந்து என் மன மகிழை இன்ப கீதம் பாடி அன்பாக மனம் வந்து பண்பாக வரவேற்ற அறிவுடைய மங்கையே உன் பக்திக்கு மெச்சுகின்ற நடைமகள் கலைமகள் மலைமகள் இவர்கள் 3 அனுகிரகம் பெற்று கல்வி செல்வம் வீரம் இதை 3ஐயும் நீ கற்று பல்லாண்டு காலமான வாழ்த்துகின்றேன். ஆகா எவ்வளவு அருமையான குரல். அதை விட புண்ணியமே உருவான முனியே புனத்திலே எழுந்தருளும் என்று பாடிய தன்மையை பார்த்து அடியேன் அகமகிழ்ந்து விட்டேன். ஏனென்றால் பொங்கு தமிழ் பால் வாங்கி பூங்கருணை தென் கலந்து மங்கள ராக பாய்ந்தில் மத்தித்து சங்கீத கான ரசம நசிப்பன் காட்டி வெள்ளை பாரதியும் பார்மகளும் தும்புறவும் இந்த நாரதனும் நயம்பட கேட்க தொண்டையதும் சிக்காமல் சுதியதும் கலையாமல் ராகம் சிதையாமல் சித்தம் கிளையாமல் சிற்றடை தள்ளாடாமல் பட்டமரம் தலைக்க பக்தர் மனம் தானுருக முத்து திருப்புகளை செப்பிச் சென்ற அருணரைக்கு ஒப்பாக ஆறுங்கள் நாரதரே வணக்கத்துக்குரியவர் என்று வரவேற்ற பாங்குவதை கண்டு அடிய அகமகிழ்ந்து அந்த அகமகிழ்ச்சியோடு உங்களை பற்றி கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். தலைவி அவர்களே சொல்லுங்கள். எக்குளத்திலே உதித்தாய் இத்தருணத்தில் புகழ்வாய் எழுதுற சாமி. அதனால மேல வர்றேன். எக்குளத்திலே அதிக சுரதனைய சரசினியாரம்
சரி. ஆனா நீங்க எக்குளத்திலே உதித்தேன்னு கடைசியில கொண்டு வந்து வச்சீங்க. அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் யாரும் எழுதியிருக்காங்க. இல்ல உங்க வாத்தியார் வச்சுட்டு இருக்காரு. இல்ல எங்க வாத்தியார் சங்கரதாசனுடைய சிஷியர்கள் எழுதியது. சீடர் அவர் எழுதியது பாஸ்கரதாசன் வண்டுவெளி எழுதினாரு. அது வண்டுவெளி. சங்கரலிங்க கவிராயர் என்று சொல்லக்கூடிய சங்கரதாசனுடைய மாணவர் அதுக்கு முன்னாடி நிறைய தொகைரா வந்து என்ன காரணம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. சொல்லுங்க. சொத்து சோகம் வீடு வாசம் மாடி மனம் கோடி கோபுரம் கேட்டா வருத்தப்படலாம். நான் அப்படி கேட்கல. உங்க பேரை ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் கேட்டிருக்கேன். சொத்து சுகம் எல்லாத்தையும் மாரடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வேணா கேட்டு எனக்கு ஆசை இல்லைங்க. இருக்கிற நாலு பீத்த அதனாலதான் உங்க பேரை மட்டும் நான் புறகுலத்திலே உதித்தேன்னு சொல்லியிருக்கேன். அதனால உங்க பேரை ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்த உடனே நீங்க யார், உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, அப்படி என்பது கேட்பது உலக வழக்கம். ஆமா, அந்த உலக வழக்கத்தில் மாறாமல் உங்களை பற்றி என்னுடைய குலத்தை பத்தி தானே கேட்டீங்க. நான் தான் புறகுலத்திலே உதித்தேன்னு சொல்லிட்டேனே. அன்புடனே உணர்கின்றேன், அன்புடனே உணர்கின்றேன், தாய் தந்தை பேரெனவோ, அன்புடனே உணர்கின்றேன், தாய் தந்தை பேரெனவோ, அம்மா அம்மா. அன்னை நம்பிராஜன் என்பார், அன்னை நம்பி மோகினி என்பார், அன்னை ராஜன் என்பார், தந்தை நம்பிராஜன் என்பார், தாய் நங்கை மோகினி என்பார் சுவாமி. அன்புடனே உன்னை ஊரார், அன்புடனே உன்னை ஊரார் அழைக்கும் நாமம் என்ன, அன்புடனே உன்னை ஊரார் அழைக்கும் நாமம் என்ன. பள்ளியனைய வனத்தில் வாழ்வோரெல்லாம் அழைப்பார், பள்ளியனைய வனத்தில் வாழ்வோரெல்லாம் அழைப்பார் சுவாமி சுவாமி. கிள்ளை மொழி வள்ளி நீ கேவலமாய் காவல் செய்தார், கிள்ளை மொழி வள்ளி நீ கேவலமாய் காவல் செய்தார் அம்மா அம்மா. தள்ளலாமோ எங்கள் கூட ஜாதி வழக்க தொழிலை, தள்ளலாமோ எங்கள் கூட ஜாதி வழக்க தொழிலை. சாமி, இது எங்களுடைய குலத்தொழில். இதை போய் கேவலமா காவல் செய்யணும்னு சொல்றீங்க. காவல் என்பது ஒரு பெண்மணிக்கு, ஒரு பெண்மணி இறக்கும் வரை ஒரு பெண்மணிக்கு ஒரு ஆண்மகன் தான் காவலாக இருக்க வேண்டும். அந்த காவல் என்பது வேறு. அப்படி இருக்க இது இந்த இடத்துல கருந்தனை சிந்தனைகள் விதைக்கப்பட்டு செந்தனைகள் விதைக்கப்பட்டு வள்ளியாகிய நான் காவலுக்கு வந்திருக்கேன். அம்மா, கருந்தினையும் செந்தினையும் நிலைச்சிருப்பதல்ல, எள்ளும் திணையும் எழுபது நாள் தான். ஆமா. ஆனால் இந்த இடத்துல எனக்கு இந்த கருத்து உலகத்துல எதுதான் நிரந்தரமானது? எதுவுமே கிடையாது. ஆனா உங்க வாழ்க்கை நிரந்தரமா செய்யணும். ஆசைப்படுறீங்க. பருவ காலத்தை வீணாய், பருவ காலத்தை வீணாய், பருவ காலத்தை வீணாய், பாழாய் வீழலாமோ அம்மா. மறுவியில் வீரில் மருவிய நிதி தன்னை, மறுவியில் வீரில் மாதையவரான முடியே விதி என்ன
பெருமையை பத்தி உமக்கு என்ன தெரியும்? ஏன்னா அவன் சாதாரண ஆள் அல்ல. தெரியுமே. என் தந்தைக்கு 4 முகம், சிவபெருமானுக்கு 5 முகம், என் தலைவனுக்கு 6 முகம். இவர்கள் எல்லாம் 4 முகமும் 5 முகம் வைத்திருக்கிறார்கள் தவிர அந்த 4 முகத்தை என் தந்தையாகப்பட்டவன் பிரம்மன் ஒன்றாக்கி காட்ட முடியவில்லை. உங்களுக்கு ஒரு முகம் தானே? ஆனா பிரம்மே 4 முகத்தோடு இருக்காது, ஒன்றாக காட்ட முடியல. ஆனா என் தலைவன் முருகன் தான் 6 முகத்தை ஒன்றாக்கி அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்புதோ மேனியாகி கருணை கூறு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உருத்தனும் உலகம் ஏற்பட்ட என் தலைவன் முருகனாகப்பட்டவன் 6 தலையை ஒன்றாக்கி திரும்பி மறுபடியும் அந்த 6 தலையும் விரிச்சு காட்டினான். சுருக்கவும் தெரியும், விரிக்கவும் தெரியும். தலைவன் முருகனுக்கு உங்களுக்கு தெரியாது. நல்லா இருப்பிய வந்தவளே தான் அவருடைய பெருமை. எனக்கு நீட்டவும் தெரியும், சுருக்கவும் தெரியும். உங்களுக்கு நீங்க நீட்டா அது எனக்கு தேவையில்லை. இங்க பாருங்க, எனக்கு நீட்டவும் தெரியும், சுருக்கவும் தெரியும். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏன் இவரை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த வெண்கானில் வந்து இப்படி தனியாளாகி இந்த வெண்கானில் வந்து இப்படி தனியாளாகி செந்தினை குணம் காத்திந்த சிறுகுடி வாழ்தல் அன்போ செந்தினை குணம் காத்திந்த சிறுகுடில் வாழ்தல் அன்போ கந்தன் சொல்படி கழுகு வாழ்வதற்கே வந்தார் சுந்தர மகளே நித்திய சுகந்தனில் இருக்கலாமே சுந்தர மகளே நித்திய சுகந்தனில் இருக்கலாமே முருகன் திருமால் மருகன் பெரும் முருகன் பெருமாள் மருகன் பெருமை சிவகாமி ஆட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரமனாட கோனாட வானலக கூட்டமெல்லாம் ஆட குஞ்சலன் முகத்தனாட குண்டலம் இரண்டாட தந்தை பிடியுடையாட குழந்தை முருகேசனாட சமுந்தரோடு 18 முடியாட அஷ்டதிக் பாலகர்களாட நரை தும்ப எருதாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினைவோட முனைவாடி இணையாடி இதுவேளை விருதோடி ஆடி வருவாய் புலிகது பசுவின் தோலை போர்த்தி முன் தெரிவதில்
புரியது பசுவின் தோளை போர்த்தி முன் திரிவதி போல் வழிபெறும் பகவேடத்தை வஞ்சனையாக கொண்டு வழிபெறும் பகவேடத்தை வஞ்சனையாக கொண்டு நடிகவனின் இரங்கள் பேசி நடிகவனின் இரங்கள் பேசி நயமொழி உரைத்து பலிபெரும் பிச்சையாடி அப்பாலனை மனம் செய்வேனோ மனம் செய்வேனோ மனம் செய்வேனோ மனம் செய்வேனோ மனம் செய்வேனோ மனம் செய்வேனோ பொய்யானதவரே
வாழ்கிற தேவர்கள் புகழ்பாலன் சிவபாலன் அவன் தான் உனக்கு மனவாளன். கடவுளே, அந்த முருகனுக்கு திருமணத்தை நிறுத்தி வைக்கவில்லை. நாளும் அல்ல, அணிந்திருப்பது முப்படவே இல்லை. ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இப்படி ஒரு நடிப்போட கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா என்ன பண்ணிக்கிறப்ப அதிகரியா வந்திருக்காரு கேட்க மாட்டாரா? கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா எல்லாரும் இருக்காங்களா? உண்மையே என்னை அனுதினம் பூஜித்து வரும் நான் உண்மை விரைவில் அடைவதற்காகவே நாரதர் மகரிஷி ரொம்ப பாரி பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் முடிவாயாக.